ஞானி வெள்ளையங்கிரி சுவாமிகள். அமானுஷ்ய ஆற்றல் கொண்ட மகான் வந்தார், வாழ்ந்தார், வாழ்கின்றார் என்ற சொல்லுக்கு பொருத்தமாக இன்றும் வாழ்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருப்பவர் சத்குரு ஞானி வெள்ளையங்கிரி சுவாமிகள். சித்தர்கள், யோகிகள் மற்றும் அருளாளர்கள் பன்னெடு காலம் தங்கியிருந்து தவம் புரிந்த தலமாக வெள்ளையங்கிரி மலை போற்றப்படுகிறது. தெய்வீகத்தை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அதனை உணர்த்தும் அதிர்வலைகளும் நிரம்பி இருக்கின்ற மலையாகும். குற்றாலம் சங்கரநாத சுவாமிகளை தம் குருவாக கொண்டு தீட்சை பெற்று வாசி யோக கலையில் வல்லவராகி அவரின் அருளாசி பெற்றவர். ராமகிருஷ்ணரிடம் விவேகானந்தர் பெற்றது போல தென்கையிலை என்று போற்றி வணங்கப்படும் வெள்ளையங்கிரி மலை இவரையும் ஈர்த்தது. அவரால் புகழ் பெற்றது அந்த பகுதி. அதனால் வெள்ளையங்கிரி ஈசனின் உள்ளமும் குளிர்ந்தது. ஆம், இங்கே சத்குரு ஞானி வெள்ளையங்கிரி சுவாமிகள் தன்னை நாடி வருவோர்க்கெல்லாம் வாசியோக கனலை மூட்டினார். பிணியால் வாடி வருந்தி தம்மை தேடி வந்த ஏழை எளிய மக்களுக்கு சீர்மிகு சிறந்த வைத்தியத்தால் சிகிச்சை அளித்து அவர் தம் கொடிய நோய்களை எல்லாம் போக்கினார். இதில் அதிசயம் என்னவென்றால் வாழ்நாள் முழுவதும் காசு பணத்தை கையால் கூட தொட்டு பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. மாசு மறுவுற்ற ஞானியாய் திகழ்ந்த சுவாமிகள் நிகழ்த்திய மற்றொரு அதிசயம், தென்கையிலை மலை உச்சியில் சிவாண்டவர் அருகில் ஓராண்டில் 1/3 பகுதியை அங்கு எழுந்தருளி அருள் வழங்கும் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்து வீற்றிருப்பார். அதனால்தான் சுவாமிகளுக்கு வெள்ளையங்கிரி சத்குரு ஞானி என்ற பெயர் வந்தது. அனைவராலும் இவர் புகழப்பட்டார். சத்தியத்தின் வடிவமாய் எளிமையின் இருப்பிடமாய் வாழ்ந்தவர். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருவள்ளுவரின் குரலின்படி வாழ்ந்தவர். மனித உடலில் மட்டுமல்லாமல் உள்ளத்தாலும் மனிதனுக்குரிய அத்தனை நற்குணங்களையும் பெற்று மாமனிதராய் மாறி அதன் பின் தன் தவ முயற்சியினால் தெய்வமாகவே மாறிய மாபெரும் சித்தர்களுள் நம் சத்குரு ஞானி வெள்ளையங்கிரி சுவாமிகளும் ஒருவர். சேலம் சின்ன கொல்லப்பட்டியில் பிறந்து இளம் வயதிலேயே ஆன்மீக தேடல் விதையினுள் அடங்கி விருட்சமாய் வளரத் தொடங்கியவர். பேச்சை குறைத்து மூச்சை கவனி என்ற சாமிகளின் ஜீவசமாதி முள்ளங்காடு, செம்மேடு, அஞ்சல், பூண்டி, கோவை மாவட்டத்தில் உள்ளது. அங்கு பிராணாயமாய் வாசயோக பயிற்சி இலவசமாக பயிற்றுவிக்கப்படுகிறது. பொருளாதாரத்தில் மேன்மையடைய நவகிரி மந்திர ஜபம், நவராத்திரி விழா, குரு பூஜை விழா, கார்த்திகை தீப விழாவில் மலையில் தீபம் ஏற்றப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்படுகிறது. மார்கழி மாதம் முழுவதும் முள்ளங்காடு கிராம மக்களுக்கு தொடர் அன்னதானம் வழங்கப்படுகிறது. காற்றையே உணவாக கொண்ட சித்த சுவாமிகள் காற்றையே மக்களுக்கு மருந்தாகவும் தந்து அமானுஷ்ய சக்தி கொண்டவர் சத்குரு ஞானி வெள்ளையங்கிரி சுவாமிகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக பலரும் நம்புகின்றனர்.